வணக்கம் நண்பர்களே. இதுவும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தி சம்மந்தப்பட்டது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சூரர்கள் சத்யராஜ், சூர்யா, நடிகர்கள் கார்த்தி, விஜய் சேதுபதி, சித்தார்த், ஜோதிகா, பிரகாஷ் ராஜ், ஐஸ்வர்யா ராஜேஷ், இயக்குனர் பா ரஞ்சித், நாட்டுப்புற பாடகர் கோவன், கானா பாடகி இசைவாணி, இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு ஒரு கேள்வி ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. தமிழ் பற்று, திராவிடம், இந்தி தெரியாது போடா என்று வாய்க்கிளிய பேசும் இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவியும் ஒரு தமிழ்ச்சி என்பது மட்டும் மறந்து போகிறது. ஏன்னா திமுகவில் ஆட்சி நடக்கு அப்படின்னு இவங்க பத்திரிகை கேட்டிருக்காங்க. இது நியாயமான கேள்வி இல்லையா? இது எதுன்னு இவங்க துள்ளிக்கிட்டு அதிமுக ஆட்சி நடக்கிற காலத்திலேயோ அல்லது மற்ற நேரங்களில் திமுக அரசு சம்மந்தப்படாமல் அவர்களுக்கு இடைஞ்சல் வராது என்றால் இவர்கள் துள்ளி கொண்டு பாய்ந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? ஒன்று நல்லா தெரியுது, பப்ளிசிட்டியும் புகழ் வெளிச்சத்துக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. அதுவும் ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு அதாவது கோபமோ அல்லது அவங்களுக்கு இது ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறத இருக்கிறாங்களாங்கிறது இந்த பத்திரிகையினுடைய கேள்வி. சரி, இன்னொன்று, மொழி இனவரியை தூண்டிவிட்டு அதில் குளிர் காயிற வேலையை தான் இப்போ நான் சொன்ன பெயரில் உள்ள மனிதர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றனர். திமுக ஆட்சியின் போது நடக்கும் குற்றங்களை கண்டிக்க திராணியற்றவர்கள். அப்படி கண்டித்தால் தங்களை பற்றிய தண்டவாளம் ஏறிவிடுமோ என்று அஞ்சுபவர்கள். ஒருவேளை தங்களது படம் ரிலீஸ் ஆகாமல் போய்விடுமோ என்ற பயமா அப்படிங்கிற கேள்வி அந்த பத்திரிகை கேட்டிருக்குது. அல்லது வடிவேலின் சினிமா வாழ்க்கை 7 ஆண்டுகள் முடங்கி போனது போல் ஆகிவிடுமா? வடிவேல் அதிமுக எதிராக அந்த மாதிரி செயல்பட்டு கொஞ்ச காலம் திரையுலகத்தில் ஒதுக்கி அந்த மாதிரி நமக்கு ஆயிடக்கூடாதுன்னு பயமா? அது அதிமுக செய்த தவறு. இந்த திமுகவில் இதை செஞ்சுருவாங்கன்னு பயப்படுறாங்களாங்கிற மாதிரி இந்த பத்திரிகையில் கேட்டிருக்கிறாங்க. இது மிக முக்கியமான கேள்வி. இதற்கு இந்த சூரர்கள் பதில் சொல்வார்களா என்று நாம் பார்ப்போம். பேரை திருப்பி நான் வாசிக்கிறேன், என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். எத்தனை நாள் கழித்து தூங்கி முடிச்சு வர்றாங்கன்னு பார்ப்போம். இல்லை தூக்கத்திலே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நமக்கு அடுத்து தெரிய வரும். ஆனால் பத்திரிகை தெளிவாக கேட்டுச்சு, இவர்களையும் தங்கள் ஹீரோக்களாக நினைத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் தான் பாவம். அதுதான் உண்மை. அவர்கள் விழித்து கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து. அந்த மகா சூரர்கள் அவங்க பேர் நடிகர் சத்யராஜ், நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்தி, நடிகர் விஜய் சேதுபதி, நடிகர் சித்தார்த், நடிகை ஜோதிகா, நடிகர் பிரகாஷ் ராஜ், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், இயக்குனர் ரஞ்சித், நாட்டுப்புற பாடகர் கோவன், கானா பாடகி இசைவாணி, இவங்க எப்போ தூக்கத்திலிருந்து எழுந்து வர்றாங்கன்னு பார்ப்போம். மக்கள் இவர்களை புரிந்து கொள்ளட்டும். மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.